சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் மெடிக்கல் கேம்ப்ன்ற பேரில் எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்க வந்து மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிறதுக்காக கிளம்பி போகிறாரு. அப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. இங்கே பார்த்தா தமிழ் காலேஜில் வந்து எல்லாரும் வந்து மெடிக்கல் கேம்புக்கும் அதே கேம்புக்கு கிளம்புறாங்க. தமிழ் வந்து தனக்கு காலில் பிரச்சனையாக இருக்கிறதுனால சேது அப்பத்தா அப்புறம் ராஜவங்க இவங்க எல்லாரும் கூடவே வந்து தமிழும் அந்த மெடிக்கல் கேம்புக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து அவங்க காலேஜ் மெம்பர்ஸோட போய் சேர்ந்துடுறாங்க. என்னப்பா கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் மேடம் கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேடம், டெய்லியும் மருந்து விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும், சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக இரு, இது கொஞ்சம் மலைப்பகுதி, அதனால நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிறதுக்காக ராஜவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ராஜவங்க வந்து அந்த மெடிக்கல் கேம்பை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. எல்லாருமே கை தட்டி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து அவங்க கூட வந்தது சாவித்திரிக்கும் நம்ம தாமரைக்கும் பிடிக்கவே இல்லை. என்னடி இது, இவளும் நம்ம கூடவே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சுக்கிட்டு நிற்கிதுங்க. இங்கே ராஜாங்க வந்து மெடிக்கல் கேம்பை ஓப்பன் பண்ணதும் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக அதை வரவேற்று கை தட்டுறாங்க. நல்லபடியாக மெடிக்கல் கேம்பை ராஜாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாரு. அங்கே மேடம் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி சார், நீங்கள் இந்த மெடிக்கல் கேம்பை ஓப்பன் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மெடிக்கல் கேம்பை துவக்கி வச்சதுலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், அவரும் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்கேருந்து போகிறாரு. தமிழும் வந்து அந்த மெடிக்கல் கேம்பில் அங்கே உட்காந்துருக்காங்க. சரி இனி எங்களுக்கு என்ன வேலை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்புறம் மோகனா எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. இங்கே தமிழும் உட்காந்துருக்காங்க. சேதுவை வந்து ராஜாங்கம் சொல்கிறாரு, சேது நீ தமிழ்ச்செல்வி கூட இருந்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சேது வந்து ராஜாங்க சொன்னதுனால எதுவுமே சொல்ல முடியல. அவரும் ஒத்துக்கிறாரு. உடனே சாவித்திரி வந்து, அண்ணே அவ எக்கேடே கெட்டு போறா, எதுக்குனே சேதுவை அவ கூட கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி கத்துது. உடனே அப்பத்தா வந்து, அடியே உனக்கு என்ன கூறுகுறு கெட்டு போச்சாடி, அவளுக்கு நடக்க முடியாதுல, அதனால அவ புருஷன் சேது இருந்து பார்த்துக்கிருவேன், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து ராஜாங்க வந்து ஒரு ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. அமைச்சருக்குனே தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துட்றாங்க. அங்கே தான் எல்லாரும் தங்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து இந்த மெடிக்கல் கேம்பில் கலந்துக்கிட்டு அங்கே வர்ற மக்களுக்கெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் தமிழ் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து இதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓஹோ இவ சொன்ன மாதிரி இவ டாக்டர் ஆயிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியாக கேம்ப் முடிஞ்சது. சரி இன்னையோட முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழும் சேதுவும் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கே வந்து போகிறாங்க. உடனே சாவித்திரி வருது, எதுக்குடி நீ இங்கே இருக்க, நீ காலேஜில் தானே மெடிக்கல் கேம்ப் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற, அவங்க கூட தங்க வேண்டியது தானே, எதுக்கு எங்கள் கூட வந்து தங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி கத்துது. ராஜாங்க வந்து, நிறுத்து சாவித்திரி, நீ பாட்டில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து திட்டி விட்டுறாரு. உடனே வந்து மோகனா வர்றாங்க. எங்க எங்களுக்குள்ள ஏதோ பழமையான கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போயிட்டு வருவோமா எல்லாரும் அப்படின்னு மோகனா கேட்குறாங்க. என்ன மோகனா திடீர்னு கோயில்னு சொல்கிற, நான் ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தேன் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. உடனே அப்பத்தா வந்து, என்னையா ராசாங்கம் இப்போ தான் வந்தோம் அதுக்குள்ளே கிளம்பணுங்கிற, வாயா 2 நாளைக்கு இங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு போவோம், அதான் மோகனா சொல்கிறால கோயில் இருக்குன்னு, எல்லாருமா கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்கமும் சரிம்மா எல்லாரும் போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ராஜாங்கம் சன்னாசி அப்புறம் எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. தமிழை வந்து அப்பத்தா கூப்பிடுறாங்க, வாடி நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லவும் இந்த சாவித்திரி வந்து, அவளை எதுக்குமா நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அவள் என்ன நம்ம குடும்பத்தில் ஒருத்தியா அப்படின்னு சாவித்திரி கத்துது. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, எதுக்கு சாவித்திரி தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, வரட்டுமே விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழும் வந்து கோயிலுக்கெல்லாம் கிளம்பி எல்லாருமா சேர்ந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்றாங்க. அமைச்சர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதிக பாதுகாப்பு போட்டிருக்காங்க.
எல்லாரும் சாமி கும்பிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. சேது வந்து தமிழை வீல் சேரில் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லுது, அடியே இவளை இங்கேயே ஒட்டு மொத்தமாக முடிச்சு கட்டிடணும். இங்கேருந்து போகிறதுக்குள்ள இவன் வயிற்றுல வளர்கிற குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போடுதுங்க. அம்மா என்னம்மா பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் சேது மாமா தமிழ்ச்செல்வி கூட இருக்காரு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அடியே என்னடி நீ லூசு சிரிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நம்மளால முடியும், எப்படியாவது இவ சிக்காமையா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு வெளியே வர்றாங்க. கோயிலுக்கு வெளியே ஒரு சித்தர் உட்கார்ந்துருக்காரு. அந்த சித்தர் ராஜாங்கத்தை பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன இவர் திடீர்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு எல்லாரும் போகிறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட அவர் சொல்கிறாரு, இந்தா புடி ரெட்டை வாழைப்பழத்தை ராஜாங்க கையில் கொடுக்கவும் இதை பார்த்துட்டு ராஜாங்க குழம்பி போய் நிற்கிறாரு. என்ன சாமி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்தா உனக்கு புரியலையா, உன் வீட்டுக்கு ரெட்டை வாரிசு வரப்போகுது. ஆனால் அந்த குழந்தைக்கு எதிராக உன் புள்ளையும் உங்கள் குடும்பமும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து அவர் சொல்லவும், அப்பதான் இதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. தமிழ்கிட்டையும் அவங்க சொல்கிறாங்க, ஓ வயிற்றுல வளருது ரெட்டை வாரிசு அப்படின்னு சொன்னதும் தமிழ் ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு, அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் தெரிய வரும், உன் வயிற்றுல வளருது ரெட்டை உசுறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டதுமே தமிழுக்கு ஒரே சந்தோஷமாகிருது. வேகமாக வந்துட்டு சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் சக்தி வாய்ந்த சாமி, இவர் சொன்னதெல்லாம் அப்படியே பழிக்கும், இவர் சொன்னது எதுவுமே எப்போவுமே தப்புனது கிடையாது, இவர் சொல்கிறது தான் உண்மை, அப்படிப்பட்டவர் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காருன்னா பெரிய விஷயம், உங்கள் மருமக வயிற்றுல வளருது ரெட்டை புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லவும் அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆகிருது. என்னடா இது, நம்ம உண்மையை மூடி மறைச்சு வச்சுருந்தா இப்போவே எல்லாம் வெளியே வந்துடும் போலையே அப்படின்னு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உடனே அப்பத்தா கிட்ட தமிழ் கேட்குறாங்க, அம்மாச்சி என்னம்மாச்சி இதெல்லாம், சாமியார் என் வயிற்றுல வளருது ரெட்டை புள்ளங்கிறாரு, நீங்கள் என்னடானா என் வயிற்றுல வளருது ஒரு புள்ளதான்னு ஸ்கேனில் பார்த்துட்டு சொன்னீங்க, உண்மைதானா அப்படின்னு தமிழ் கேட்கவும், அடியே என்னடி நீ இப்படி பேசுகிற, ஓ வயிற்றுல வளருது ஒத்துப்புள்ள தாண்டி அப்படின்னு அப்பத்தை சமாளித்து அனுப்பிடுறாங்க. அம்மாச்சி உண்மையிலே வா அப்படின்னு அழுத்தி அழுத்தி தமிழ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடியே வேலையேற்றவளை, ஸ்கேனில் நான் தான் பார்த்தேன் லேடி, அந்த டிவியில் ஒத்த புள்ள தானே இருந்துச்சு, நீ என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, வா சீக்கிரம் கிளம்புவோம் இருட்டிக்கிட்டு வருது அப்படின்னு அப்பத்தா வந்து எல்லாரையும் திசை மாற்றி விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் அந்த அவுட் ஹவுஸுக்கே வந்துடுறாங்க. ராஜா அங்கே வந்து அப்பத்தா கிட்ட போய் கேட்குறாரு, அம்மா என்னம்மா சாமியார் சொன்னது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, இப்போ அவர் சொன்னதை நம்புறதா, இப்போ நீ சொன்னியே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எதம்மா நம்புறது, எது உண்மை, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ஒரு பிள்ளையா இல்லை ரெட்டை குழந்தையா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா ராசாங்கம், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறியா, என்னை மன்னிச்சிரியா, இவ்வளோ நாளாக இந்த உண்மையை மறைச்சதுக்கு, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை புள்ளதான் அப்படின்னு சொன்னதும் ராஜாங்கம் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.